வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்தனன். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் காப்பர். அதுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். The distribution of electrons in different orbitals of an atom is called electronic configuration. அதாவது எலக்ட்ரானை டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸில் எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதை பொறுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு நமக்கு ஒன்று தேவை, அட்டாமிக் நம்பர் ஆஃப் தட் எலிமெண்ட். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது காப்பர். ஸோ காப்பருடைய அட்டாமிக் நம்பர் என்னது 29. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 29. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 1s ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் ஃபில் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் 2s ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகும். 2s ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் என்டர் ஆன பிறகு அது ஃபில் ஆன பிறகு அதுக்கப்புறம் 2p 3s 3p 4s 3d அந்த மாதிரி தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு ஆர்பிட்டலையும் போகும். நம்ம இஷ்டத்துக்கு 1s முடிச்சுட்டு 4s முடிச்ச உடனே 5sக்கோ நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ண முடியாது. இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரானை காப்பருக்கு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸ்லையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், p ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான்ஸ், d ஆர்பிட்டலில் 10 எலக்ட்ரான்ஸ், f ஆர்பிட்டலில் 14 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் எலக்ட்ரான். ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸை என்டர் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகும். ஸோ அதுபடி நம்ம இப்போ எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம காப்பருக்கு 1s 2 2s 2 2p 6 2p 6 முடிஞ்ச பிறகு எலக்ட்ரான்ஸ் 3sக்கு போகும். ஸோ 3s 2 3s 2க்கு அப்புறம் 3p 6 அதுக்கப்புறமா 4s 2 அதுக்கப்புறமா 3d 10. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிடுவோமா எலக்ட்ரான்ஸை? 2 4 அப்புறம் 6 10 12 12 plus 6 18 18 plus 2 20 20 plus 10 30 எலக்ட்ரான்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஆனால் காப்பருடைய அட்டாமிக் நம்பர் 29. காப்பருடைய அட்டாமிக் நம்பர்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ 29 எலக்ட்ரான்ஸ் தான் காப்பரில் இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் நான் கூட போட்டிருக்கேன். அதனால இப்போ நம்ம 3d 9 நம்ம மாற்றலாம் இல்லையா? ஸோ 3d 9 நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடக்கும்? ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கிறது ஆர்பிட்டல்ஸுடைய ஸ்டெபிலிட்டி. எப்போவுமே கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஹாஃப் ஃபில்டு, அதுக்கப்புறம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கிறது தான், ஆட்டம் முதற்கண்டு ஸ்டேபிளாக இருக்கிறது தான் விரும்பும். அதனால என்ன பண்ணுன்னா இந்த 4s என்ன பண்ணுது தெரியுமா? அதனுடைய ஒரு எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுத்துட்டு 3dக்கு கொடுத்து 3d 10 ஆர்பிட்டல்ஸாக மாற்றணும். ஸோ ஏன்னா d ஆர்பிட்டல்ஸில் 10 எலக்ட்ரான்ஸ் தான் மேக்ஸிமம். அப்போ அந்த 10 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக அமைஞ்சிடும். எப்படி இந்த மாதிரி இப்படி 4s ஆர்பிட்டல்ஸ்லேருந்து 3d ஆர்பிட்டல்ஸ்க்கு எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 4s ஆர்பிட்டுக்கும் 3d ஆர்பிட்டுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அந்த மாதிரியான எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? 4s 1 3d 10 சொல்லிட்டு எழுதுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் எலிமெண்ட்ஸ், அதாவது இங்கே டி பிளாக் எலிமெண்ட்ஸ் காப்பர் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? n-1 d 1 to 10 ns 1 to 0 to 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் n-1 dனா இன்னர் ஆர்பிட்டல்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுறோம், அதுக்கப்புறம் ns ஆர்பிட்டல் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அப்போ மீனிங் என்னது? இப்போ நம்ம 3d 10 ஃபர்ஸ்ட் எழுதுறோம், 4s 1 அடுத்தாப்புல எழுதுறோம். எதுக்குன்னா இதுபடி நீங்கள் எழுதுனா என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ 3d 10 4s 1. ஸோ இதுதான் காப்பருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம காப்பர் அயானுக்கு எழுதிக்கலாமா? Cu+ அயான் இருக்குது, Cu2+ அயான் இருக்குது, குப்ரஸ் குப்ரிக் அயான்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் Cu+ அயானுக்கு நம்ம எழுதிடுவோம். Cu+ அயான்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காப்பர் 29 எலக்ட்ரான்ஸ். Cu+னாலே கேட்டையான் எப்படி ஃபார்ம் ஆகும்? பை
லூசிங் த எலக்ட்ரான். அப்போ எவ்வளோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போ 29லேருந்து அதில் அவைலபிள் எலக்ட்ரான்ஸ் இன் Cu+ வந்து எவ்வளவு? 28 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்போ 28 எலக்ட்ரான்ஸ் இதை வச்சே நம்ம அப்படியே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாமா? ஸோ எழுதிடுவோம். ஸோ 1s2, 2s2, அதுக்கப்புறமா 2p6, 3s2, அதுக்கப்புறமா 3p6, 3d 10. இப்போ கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? 4, 6, 10, 12, 12 plus 6, 18, 18 plus 10, 28. 28 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதாவது 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருக்குது. இப்போ நான் எதனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றுங்கன்னு சொன்னது காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்ணுவாங்க? Cu+ அயான்ஸ் ஏதாவது ஒரு ப்ளஸ் அயான்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டி எலக்ட்ரான் 3D நம்ம என்ன எனர்ஜி ஆர்பிட்டல் படி நம்ம 3D வந்து நம்ம லாஸ்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதனால டி எலக்ட்ரான்ஸ்ல இருக்கிற 10 எலக்ட்ரான்ஸ்லேருந்து 1 எடுத்துட்டு 3D 9 போட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னது, நமக்கு அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் வந்து 4s தான். ஸோ அதனால எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4s ஆர்பிட்டல் தான் போகும். அதனால தான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அயான்ஸை பற்றி கேட்கும்போது எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து எழுதிடுவீங்க. இப்போ அடுத்தது நம்ம எழுத போகிறது Cu2+ அயான்ஸ். Cu2+ அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் காப்பர். ஸோ காப்பருக்கு 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுலேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 27 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம காப்பரை பார்த்து எழுதிடலாம். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் 29 எலக்ட்ரான்ஸ்க்கு எவ்வளவு. ஸோ அதுலேருந்து நம்ம 2 எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து 4s எலக்ட்ரான்ஸில் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து 3Dலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ 3D 9. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. 2 + 2 4, 10, 12, 12 plus 6 18, 18 plus 9 27 எலக்ட்ரான்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு எலிமெண்ட்ஸ்க்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதுனீங்கன்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். ஸோ இதுதான் காப்பர் அதனுடைய அயான்ஸுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.